ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்ருக்கேன். சரி அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்துக்கோங்க. கேரட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா அந்த தோல் மேலே சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு நீங்கள் ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆ முதல்ல கட் பண்ணிடணும். அதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி கட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்பில் வரும். அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு போட்டு சும்மா அப்படியே பொரியல் மாதிரி செய்கிறது தான். கேரட் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் நான் 2 எடுத்திருக்கேன். ஏதோ ஒன்று நீங்கள் வெங்காயம் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபைனாக நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரமிளகா இல்லைனா பச்சை மிளகா எது வேணுமோ நீங்கள் அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் நீங்கள். அவ்வளோதாங்க. வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கூட நம்ம இப்போ நறுக்கி வச்சோம் இல்லையா வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ ஏதோ அதையும் போட்டு நல்லா அதில் வந்து கிளறிக்கோங்க. கிளறிட்டு இந்த கேரட் இருக்கு இல்லையா, கேரட் வந்து அதிலேயே போட்டுருங்க. நீங்கள் தனியாக வேக வச்சு கொட்டணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் நான் தனியாக. இது லைட்டாக ரொம்ப குழஞ்சலாம் இல்லை, சும்மா அரை வேக்காடு தான் நீங்கள் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதை வந்து இதுலேயே நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக உப்பும் நீங்கள் பார்த்துக்கணும். உப்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை மூடி வச்சிடணும் லைட்டாக கொஞ்சம் வேகிறதுக்காக. கேரட் கொஞ்சம் பொடியாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான். இறக்குற சமயத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ நல்லா போட்டு திருவி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து. அப்போ தான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாய்.